வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு போதனை போதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். How to stand against disease, அதாவது நோய்களுக்கு எதிராக நிற்பது எப்படி. நிறைய பேர் பாருங்க, நோய் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, சரீரம் பலவீனம் அடைஞ்சிருது. பலவீனம் அடைஞ்சோடனே பாருங்க அவங்களால நிற்க முடியல, அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாத அளவுக்கு பாருங்க சில பேர் பலவீனம் ஆயிடுறாங்க. சில பேர் பாருங்க யோசிச்சாலே பலவீனம் ஆயிடுவாங்க. பாருங்க, நோய்கள் என்பது வெறும் டிசீஸ் மட்டும்தான் நோய்கள் கிடையாது. ஏதோ உள்ள தாக்குனாதான், ஏதோ உடம்புல அது பண்ணா வலி அப்படி நோய் கிடையாது. மனதிலையும் அப்படி வந்தால் அதுவும் ஒரு நோய் தான். பாருங்க, இந்த மனது பாருங்க கண்டதை சிந்திக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பாருங்க யோசிக்கும் போது, இது என்னதான், அதுவும் ஒரு நோய் தான். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க பைபிள்ல இதமா எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புங்க யோவான் 3 யோவான் 1:2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் விதமாய் இதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவனே அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஜனங்களா? நான் உங்களுக்கு கேட்கிறேன், எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஜனங்கள்? நேசிக்கிற ஜனங்கள் என்றால் நீங்க ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்க வார்த்தையை கவனிங்க. பிரியமானவனே, என் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற ஜனங்களா? அவருடைய வார்த்தையை நம்புகிற ஜனங்களா? இங்க ஆண்டவராகிய கிறிஸ்து பாருங்க அவருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படி பிரியமா நீ இருக்கிற அப்படின்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த வார்த்தையை அநேக தடவை தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்து காமித்தார். இந்த சுகம் என்பது தேவனுக்கு விருப்பமான ஒன்று. இன்னைக்கு பாருங்க இயேசு பாருங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவர் வியாதியை கொடுப்பாராக்கும், அவர் சில பேர் அடிப்பாராக்கும், சில பேரை நொறுக்குவாராக்கும், இதெல்லாம் தேவன் செய்வார் அப்படின்னு. தேவன் நல்லவர், ஆனா இயேசு பாருங்க இதை செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாமே. அப்ப வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும்போது வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையில பிறக்க ஆரம்பிக்கும். அப்ப நாம் வாழவும் வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலையும் நீடிய ஆயுள் உள்ளவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். மனதில், சரீரத்தில், எல்லா ரீதியிலையும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப தீமை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எந்தவித ஐயமும் கிடையாது. தீமை நிறைந்த உலகம்தான், இது நோயினால இருக்கிற உலகம்தான். பாருங்க பாவத்தின் விளைவு பாருங்க மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா பாருங்க இந்த உலகத்துல நல்ல கவனிங்க, இந்த தீமை நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, வியாதி நிறைந்த உலகத்துல வேதம் போதிக்கிறது, யோவான் 10:10 போதிக்கிறது, பிசாசுக்கு திருப்புங்க யோவான் 10வது அதிகாரம், யோவான் 10 10வது வசனம் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இங்க வேதம் போதிக்கிறது. அப்ப திருடனுடைய வேலை என்ன? இன்னைக்கு இந்த வியாதியை கொடுக்கிறது யாரு அப்படின்னா பிசாசு கொடுக்கிறான் என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அப்ப தேவனுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் ஒரு துளியும் கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வியாதி வந்துருச்சுன்னா தேவனுடைய சித்தம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இங்க வேதத்துல அப்படி என்னன்னு எழுதப்படலை. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது 30 வருஷம் இந்த உலகத்துல இருந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷத்துல மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாதை தவிர யாருக்கும் அவர் வியாதியை கொடுக்கவில்லை. பாருங்க, இது அடிக்கடி நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய சத்தியமா இருக்கும். பாருங்க, யாராவது நம்மளை குழப்பும் பொழுது உடனே வேதத்திற்கு நிறைய வசனங்களுக்கு நிறைய போக வேண்டும்.
இயேசுவை பார்க்க வேண்டும். அதான் பாருங்க, வியாதி வந்தோடனே இயேசு ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதான் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு யாருமே என்னைக்குமே யோசிக்காதீங்க இது இப்படியே தான் இருக்கும், இது மாறவே மாறாது. பாருங்க, அதை யோசிக்கவே கூடாது. பாருங்க, இது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமேலா மாற போகுது. கர்த்தர் நினைச்சாருன்னா அப்படின்றதுக்குள்ள மாத்தி விடுறதுக்கு அவரால் முடியும். அன்னைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் இருந்தா. ஆபிரகாமின் குமார்த்தியாரி ஒருத்தர் குனியா இருந்தார். ஆனா ஆண்டவர் அப்படின்றதுக்குள்ள மாத்தி விட்டுட்டாரு. இனி முடியாது, நடக்காது என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, உனக்கு வல்லமையை, என்னுடைய வல்லமையை காண்பிக்கிற நேரம் இது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எப்ப நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடும் பொழுதுதான் நீடித்த ஆயுளால் நாம் வாழ முடியும். நல்லா திட்டமா கவனிச்சுக்கோங்க. பிசாசு ஆண்டவர் எல்லாமே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு, எல்லாமே இருக்குது. ஆனாலும் பாருங்க, அவன் வாள் ஆடிக்கொண்டிருக்கிறது, அவன் தலை நசுக்கப்பட்டவன். ஆனாலும் பாருங்க, வாள் லைட்டா என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால உலகத்தில் அவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, விசேஷமாக தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய அவன் திட்டமும் தீவிரித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்மளும் ஒன்றை செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்க, அதனாலதான் நம்ம தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது பாருங்க, ஒரு கிஃப்டை நம்மளுக்கு கர்த்தர் தர்றார். என்னது? ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் நிச்சயம், நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம், டிக்கெட் வாங்கின மாதிரி பாருங்க. ஆனா வில் ஆஃப் காட் லைஃப்ன்றது டோட்டல் வேற. பாருங்க, அது என்ன வில் ஆஃப் காட் லைஃப்? பூரணமான வாழ்க்கை, வயது முதிர்ந்த பிறகுதான் மரணம். இதுதான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற ஒன்று. மரணமே இல்லைன்னு நான் போதிக்கிட்டேன், அது தப்பு. மரணம் நம்மளுக்கு இருக்கிறது. அது எப்ப நடக்கும்னா, வயது முதிர்ந்த பிறகுதான் மரணமே அன்றி சின்ன வயசுல போறது, திடீர்னு பாருங்க மரணம் நேரிடுறது, அது நம்முடைய முக்கியமாக கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களுக்கு அது ஒரு பொழுதும் கிடையாது. அதனாலதான் மரித்த பொழுது இயேசு நிறைய பேரை உயிரோடு எழுப்பினார். எழுப்பின எல்லாருமே பாருங்க யாரு? வாலிபர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப பாருங்க, பூரண வாழ்க்கை வயது முதிர்ந்த பிறகுதான் மரணம். இதுதான் சத்தியமே அன்றி திடீர்னு தேவன் என்ன பண்றாரு, சில நேரத்துல புரியலங்க. பாருங்க, சில நேரத்துல நம்மளே நாம குழம்பிக் கொள்ளும் பொழுது கர்த்தர்ட்ட உதவி கேட்கணும். ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் மனக்கண்களை திறந்து விடும். ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, ஆனா அந்த குழப்பத்திற்கும் உமக்கும் எந்த காரணமும் கிடையாது. நான் தான் குழம்புகிறேன் அன்றி நீர் குழப்பத்திற்கு ஒரு நாளும் காரணம் அல்ல. என் மனதை சத்தியங்களால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதனாலதான் ஏடி ஜான்சன் பாஸ்டர் இப்படி சொல்லுவாரு. அவர் சொல்றார் பாருங்க, இந்த விதமா வியாதியின் மூலமாக பிசாசு பாருங்க அவர்களை தாக்குகிறான். ஆனா விசுவாசிகளுக்கு அது தெரியவே கிடையாது. பாருங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதான். வியாதின்றது பிசாசு தாக்குற ஒன்று. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகள், அது தெரியவே மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு வந்துருச்சுங்க, எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில நடந்துருச்சுங்க, ஏதோ தேவன் இது அனுமதிச்சிருக்கிறாரு, போவோம், போகிறப்போ குறைக்கும் போவோம் அப்படி என்று எண்ணுகிறார்கள் என்று ஏடி ஜான்சன் என்ற ஒரு பாஸ்டர் சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு அது முழுக்க முழுக்க உண்மையா இருக்கிறது. அவர் சொல்ற அந்த வார்த்தை பாருங்க, பிசாசு தான் தாக்குகிறான் என்று நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வியாதியை கொடுக்கிறான். இந்த உலகத்துல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, இந்த உலகத்துல நன்றாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து என்ன பண்ணுகிறான், தடுக்கிற வேலையை தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் அவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவன் கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை நம்பக்கூடியவர்களுக்கு என்ன பண்றான், அவன் எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிறான். ஆனா நம்ம பாருங்க, அது தெரியாம ஒண்ணும் இல்லாம பாருங்க, வரியா, சரி வா,
என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பா. ஆனா பாருங்க, தேவன் சொல்றாரு, அவனை காட்டிலும் இன்னைக்கு தேவன் யார வல்லமையுடைய ஃபோர்ஸா மாற்றி வச்சிருக்கிறாரு? நம்மள வச்சிருக்கிறாரு பாருங்க. விசுவாசம் என்னும் கேடையும் சத்தியம் என்னும் பாதரட்ச கச்சையை நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை கொடுத்தும் என்ன பண்ணல, சும்மா நிக்கிறோம்னா அது நம்மளுடைய தவறா இல்ல ஆண்டவருடைய தவறா? அதெல்லாம் பாருங்க, டிராஃபிக்ல நிறைய இருக்குது பாருங்க, 4 பக்கமும் காரு பைக்லாம் நிக்குது. ஆனா நடுவுல ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் நின்று கரெக்டா டிராபிக்கை இது பண்றாரு. வடக்குல இருந்து மேற்க போறவங்க போங்க, தெற்குல இருந்து வடக்கு போறவங்க பாருங்க, எல்லாரும் போகணும் கரெக்டா இங்கிட்ட ரைட்ல இருந்து லெஃப்ட் போறவங்க போங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் போறவங்க போகுன்றாங்க. சொன்ன மாதிரியே என்ன பண்றாங்கன்னா, அங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க போறாங்க, எங்கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறாங்க. ஏன்? அவருக்கு அந்த அதிகாரம் எங்கே இருக்கிறதுனா பாருங்க, தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறது, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது. அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதான் பாருங்க, அவர் ட்ரெஸ்ஸு பாருங்க, அந்த காக்கி சட்டை இல்லாம நார்மலா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற அன்யூனிஃபார்ம்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கையை காட்டினார்னா எவனாவது நிற்பான்னு நினைக்கிறீங்க? எவனும் நிற்க மாட்டான். அவன் என்ன பண்ண மாட்டான், மதிக்கவும் மாட்டான். அவன் வாட்டு இஷ்டத்துக்கு போவான் பாருங்க சில பேர். ஆனா பாருங்க, அவருக்கு அந்த உடை இருந்து கையை இப்படி நீட்டுனா போதும், என்ன நடக்கும், வாகனம் எல்லாம் நிக்கணும், பேசக்கூட அவசியம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை நீங்கள் எதிர்த்து நின்றா மட்டும் போதும், அவர் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பரலோகமே உங்களுக்கு பின்னால இருந்து எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ள இயேசுவின் நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய வசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகமே தேவ தூதர்களே உங்க பின்னால நிக்குதுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு வியாதி வந்தோடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியல, நம்ம ஜெபம் பண்ணும்போது பரலோகமே நம்ம கூட நிக்குது, நமக்கு ஒரு தேவ தூதன் இருக்கிறான்ற பாருங்க, அந்த அந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் ஏடி ஜான்சன் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நோயினாலும் நிறைய வியாதியில கஷ்டப்படுறாங்க என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் வியாதியை கொண்டு அழிக்க பார்க்கிறான். இதை புரிந்து கொண்ட மக்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். வேணத்திற்குங்க 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் இருந்த தேவன் என்பதை இங்கே காண்பிக்கிறார் பாருங்க. அவர் இருந்தப்ப அவருக்கு என்னென்னலாம் இருந்துச்சு, தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவரும் மாம்சத்தில் இருந்த தேவன் தான். அவர் ஒரு அடையாளத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார் பாருங்க, எதிர்த்து நிற்கிறார். அவரும் மாம்சத்தில் இருந்தவர் தான். இங்கே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவர் எல்லாவற்றையும் பண்ணவர். வேதம் போதிக்கிறது வேணா பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் மற்றும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 1:16 வசனம் பாருங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப அவர் பரிபூரணத்தினால் இன்னைக்கு நாம் கிருபையும் பெற்றிருக்கிறோம். இந்த இயேசுவின் மூலமாக இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கிறது, கிருபையும் நம்மளுக்கு இருக்கிறது. இன்னொன்னு நான் காண்பிக்கிறேன். கொலோசையர் பாருங்க, இன்னைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எதையும் நம்மளால இது பண்ண முடியாது என்று எண்ணுவது ஒரு தவறான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்ப இயேசுவானவர் தேவனின் தற்சுரூபம், தேவனின் அச்சு போலத்தான் இயேசு.
இன்னைக்கு அச்சில் பாருங்க என்ன இருக்கிறதோ அதுதான் என்ன பண்ணுங்க, அச்சடிக்கிறதுல பேப்பர்ல வந்து கரெக்டா அச்சாகும். இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால என்ன பண்ண முடியும், விளங்க முடியும். இயேசு ஒரு பொழுதும் வியாதியை கொடுக்கும் தேவன் அல்ல. பாருங்க, நம்மளால பார்க்கவும் முடியாது. இயேசு வியாதியை கொடுத்தாருன்னா பார்க்கவே முடியாது. வேணா திருப்புங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நிறைய பேருடைய போதனை எப்படி இருக்குது, பழைய ஏற்பாடுல தேவன் அடிச்சாராக்கும், தேவன் உதச்சாராக்கும், சில பேரை காலெல்லாம் ஒடிச்சாராக்கும். இல்ல இல்ல இல்ல, இங்க தேவனுடைய தற்சுரூபமா இருந்தவர். தேவன் அவருக்கு இயேசுவை போல பிரதிபலிக்கிறார். இதை தேவன்னா இயேசு, ரெண்டு பேரையும் அச்சு போல. இவர் யார் என்பதை இயேசுவிடம் பார்க்கலாம். இங்க பார்க்கலாம், அவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாரா, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப வியாதி பிசாசின் வல்லமை, சுகம் தேவனின் வல்லமை. அப்ப தேவனால செய்ய முடியுமா? நிறைய பேர் இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்குது. தேவனால நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அதனாலதான் சில பேருக்கு செய்வாரு, சில பேருக்கு செய்ய மாட்டார். அதனாலதான் நான் காண்பித்தேன், பிரியமானவனே, நாத்துமா வாழ்கிறது என்ன நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாய்? இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியான கேட்கிறார், நீங்க என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில நடக்கலேன்னு அர்த்தம் கிடையாது, நிச்சயம் நடக்கும். யாருக்கு நடக்குதோ இல்லையா, நீர் சொல்லியிருக்கிறீர், வார்த்தையை சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அப்படி விசுவாசித்து பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இந்த வேதத்தில் பட்டியலில் குறிப்பிடப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் கொஞ்சம் குழம்பிடக்கூடாது. லைட்டா அந்த உலகத்துல பார்க்கும்போது உலகத்தின் வார்த்தைகள், உலகத்தின் காரியங்கள் நம்மளை என்ன பண்ணும், விசுவாசத்தை இழக்க பண்ணுகிறதா இருக்கும். லைட்டா சாயிர மாதிரி இருக்கும். இன்னுமா நீ அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற? பிசாசும் கேள்விகள் எழுப்பலாம். நீங்க சொல்லுங்க, யோபு சொன்னது சில நேரங்களை கரெக்டானது. நான் கடைசி மூச்சு உள்ள வரையும் அவரை நம்புவேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க அந்த வார்த்தை. அவன் அப்படிப்பட்ட சில விசுவாசங்கள் இருந்தா, ஆனா மனதுல என்ன பண்ணா, சில காரியங்கள் தப்பா இருந்துச்சு. மனதுல தப்பு, உள்ளத்தின் ஆழத்துல ஆனா கர்த்தரை நல்ல இறுக்கமா பிடிச்சிருக்கான். அப்ப இங்க நன்மைகள் எங்க தடுக்கப்படுகிறதுனா மனதுல இருந்துதான். அதனாலதான் அவன் கடைசியா சொன்னா, இது வரைக்கும் என் காதால அவன் கேள்விப்பட்டேன், மனதுல தப்பா என்னென்ன, ஆனா இப்போது என் கண்ணுமை காண்கிறது. ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதை. வாழ்க்கையில உயர வேண்டும், வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்றால் தேவன் குறித்து ஒரு திட்டமான ஒரு அந்த படம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் சாம்பாஸ் அடிக்கடி சொல்லுவார், நல்ல படத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த படம் தான் என்ன பண்ணும், உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு பிக்சரை நீங்க குவாலிட்டியான கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க பாருங்க, குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அதே குவாலிட்டி என்ன பண்ண போகுது, வெளியே வரப்போகுது, அதே அவுட்புட் வரும். குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அவுட்புட் எப்படி இருக்கும், சரியா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பிக்சர் நல்லா இருக்கலாம். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், நிறைய கேள்விகளுக்கு நான் பதிலை சொல்லுகிறேன். உள்ளத்துல கர்த்தரை உறுதியா பிடிச்சிருக்கலாம், நல்லா நம்பலாம், பிக்சர் அழகா இருக்குன்னு அர்த்தம். ஆனா மனதுல குவாலிட்டி சரியில்லைன்னா அவுட்புட்டும் சரியில்லை. பிக்சர் அழகாத்தான் இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, குவாலிட்டி மனது தான் பாருங்க. இந்த மனதுல தேவனை குறித்து ஒரு சரியான ஒரு படம், சிறந்த படம் இருக்கிறதுலே ஒரு குவாலிட்டி, அவரை குறிச்ச ஒரு அறிவு. இந்த அறிவு தான் பாருங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி வரைக்கும் நடக்கல என்று சில பேர் கேள்வி கேட்குறீங்க, சில பேர் கேள்வியோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆத்துமா இன்னும் சரியாக வேண்டும் என்று கர்த்தர் ஆவியானவர் குவாலிட்டியா இருக்கும் தேவனை குறித்து. அதனாலதான் இந்த உலகத்துல
சில பேர் பேச கேட்டாலே பாருங்க நம்ம மனம் உடைஞ்சிடும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எவன் எப்போ ஒரு கேட்டு போட்டாங்க என்னத்தையோ பேசிட்டு போறான். ஆனா பாருங்க, நானும் என் தேவனும் சரியான அவுட்புட்டை வெளியே வர வரைக்கும் நான் விட மாட்டேன். என் கர்த்தரை, என் வார்த்தை, அவருடைய வார்த்தையை நான் விட மாட்டேன். நான் உறுதியாய் பிடித்துக் கொள்ள போகிறேன். யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டான அவுட்புட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம் பாருங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு பிரசங்கிக்கிறதுக்காக பிரசங்கிக்கிறது நிச்சயமா நடக்கும். இதுக்கெல்லாம் கேள்வி என்ற அநேகம் இருந்துச்சு. சில பேர்லாம் நினைப்பாங்க பாருங்க, நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா வார்த்தையை பிடிக்கிறேன், நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், அறிக்கையிடுறேன், வாழ்க்கையில் அவுட்புட் வரமாட்டேங்குதே பாஸ்டர் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் எங்க இருக்குன்னா யோபு போல இருதயத்துல நல்லா கனெக்ட் ஆயிருக்கிறான். அதனாலதான் சொன்னாரு, யோபு நான் சிநேகித்த சிநேகிதன். யோபு போல நல்லாவே ஒருத்தனும் கிடையாது. ஆனா அவன் பேசுறது கூட தப்பு பாருங்க. அதுதான் அந்த மிஸ்டேக். இன்னைக்கு நிறைய சபைகளை சொல்லாத நான் சொல்லுகிறேன், இந்த மனது குவாலிட்டியா இருக்கு, இருதய குவாலிட்டியா தான் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இன்னும் விசுவாசிக்கலைங்க, நல்லா விசுவாசிங்க அப்படின்னு. இல்லையா, நான் நல்லா தான் விசுவாசிக்கிறேன் சொல்லும் போதெல்லாம் இருதயம் பாருங்க ஒரு மாதிரி ஆயிடும். நல்லா தான் பிடிக்கிறேன், நல்லா தான் வார்த்தைக்கு கிடைக்கிறேன், நல்லா தான் சபைக்கு தொடர்ந்து வரேன், ஏன் நடக்கலை அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இன்னைக்கு அந்த பதில, மனது மிக 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 முக்கியம். இருதயத்துல நல்லா தான் இருக்கு யோபுக்கு, கர்த்தரை நல்லா பிடிச்சுக்கிட்டான். மனதுல பாருங்க தேவையில்லாத அவங்க சகோதரர்கள்னால, அவங்களுடைய கூட பிறந்தவங்களால பாருங்க தப்பான கேள்விகளை கேள்வி கேட்டு 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 அவங்களுடைய மனது மாறி இருக்கிறது. உள்ள ஆண்டவரோட தான் இருக்குது, ஆனா மனது எங்கேயோ இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, ஆவியில இருக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். இந்த மனதும் கர்த்தருடனே சேர்ந்து இருக்கும் போதுதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும். திட்டமா தெரிஞ்சுக்கணும். அப்போ வேணும் அப்படின்னா கர்த்தரை இருக்க பிடிக்கணும், வார்த்தை இருக்க பிடிக்கணும். எவன் என்ன சொன்னா என்ன, மீ அண்ட் மை காட், நம்ம பெரிய பாச சொல்ற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை பிடிச்சா போதும். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு மேன்மைப்படுத்தும். அப்ப அவருடைய வல்லமை மக்களை பிசாசிடமிருந்து விடுவித்து, வியாதியில் இருந்து விடுவித்து, நீடித்த நாட்களாக வாழ வைப்பதே இன்னைக்கு அவருடைய திட்டம். திருப்புங்க யோவான் 14வது அதிகாரம் வசனம் இமிதான் போதிக்கிறது. யோவான் 14:10 பாருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப என்னில் வாசமாயிருக்கிற பிதா அதை செய்து வருகிறார். அப்ப பிதாவின் கிரியை என்ன? இயேசுவை பார்த்து கண்டுபிடிக்கலாம். இயேசு செய்ததுலாம் நன்மை. இயேசு செய்ததெல்லாம் பாருங்க, யாரையுமே சுகவீனத்தால அவர் இது பண்ணல, யாரையும் வியாதியை கொடுத்து வருத்தல, சுகத்தை தருகிறார். இப்ப பிதாவை யாரை? இயேசுவை பார்த்தா பிதாவை பார்த்ததுக்கு சமம். அப்ப தேவன் சுகமளிக்கும் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தேவன் சுகமளிக்கும் தேவன். இயேசுவும் சுகமளிக்கிறவர். நான் முழுவதுமாக அவரை விசுவாசிக்கிறேன், வார்த்தையின்படியே. ஆமென். அவர் அப்படி விசுவாசிக்கணும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? வேணா திருப்பங்க இன்னொரு வசனம், எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், வேதம் எவ்விதமாய் போதிக்கிறது. அப்ப பிதாவின் கிரியை, பிசாசின் கிரியை ரெண்டுமே நம்மளால காண முடியும். பிசாசு வரும் பொழுது பாருங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறார், இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இருந்து பாருங்க, சும்மா இருக்க கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். சும்மா ஒரு தடவை பண்ணேன், ஒரு மாசம் பண்ணேன், ஒரு வருஷம் பண்ணேன், கிடையாது. உறுதியாய் நிற்க வேண்டும். எப்ப? நடக்கிற வரைக்கும் நிற்கணும். எண்ணங்கள் மறுரூபமான வரைக்கும் நிற்கணும். வார்த்தைகள் நமக்குள்ள உறுதியாய் போற வரைக்கும், விசுவாசமாய் கிளம்பும் பாருங்க, அது வரைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க,
நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா விசுவாசிக்கிறேன்னு. எப்படி விசுவாசிக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? இதுவே பெருமை தான். நாங்கள் பெரிய விசுவாச வீரனாக்கும் அப்படின்னு பாருங்க. நாங்கள் பெரிய வார்த்தைகள் நல்லா தெரிந்தவர்களாகும், வார்த்தைகள் நல்லா தெரியுமா, அப்படிப்பட்டவங்க தான் பாருங்க தவறான செயலில் செய்கிறவங்களா இருக்காங்க. வேதம் அப்படிதான் போதிக்கல. நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். என்ன தாழ்மை? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓட கடவுள். இன்னைக்கு நம்மளுக்கு எந்த கிரெடிட்டுமே கிடையாது. அவர்தான் விசுவாசத்தை தருகிறவர், அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர்தான் வாழ்க்கையில செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் எங்க சபைக்கு அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த கிரெடிட்டும் பாஸ்டருக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. எல்லா கிரெடிட்டும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர். அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார். இந்த உலகத்துல விசுவாசிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறாரு, விசுவாசிக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு? அவருடைய நாமத்தை கொடுத்துருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்றாரு? உங்களை கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளேயே அழைத்திருக்கிறார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்க்கிறோன்னு, ஐயோ அவன் பெரியவனாக்கும், அவனை எப்படி எதிர்க்கிறது? கரெக்டாக சொல்றாரு, நானே சொல்லியிருக்கிறேன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. அப்ப நம்ம பயப்படக்கூடாது. பாருங்க, அவன் வேற ஏதாவது இன்னும் 4-5 காரியத்தை போட்டு போயிடுவான் நம்முடைய வாழ்க்கையில. கரெக்டாக சொல்றாரு, உன்னை எதிர்த்தாலே அவன் ஓடி போறதுப்பான். ஒரு நாளும் அது என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அப்ப தேவன் மரண சக்திகளை ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதில்லை. வியாதி வரும் பொழுது உடனடியாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, வியாதி வரும் பொழுது உடனடியாக எதிர்த்து நின்று வசனத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி துரத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. உடனடியாக எதிர்த்து நிற்க வேண்டும். உடனடியா தவறான ஒரு ரிப்போர்ட் வரும்போது, நடக்காதுன்ற வாய்ப்புகள் வரும் பொழுது உடனே வசனத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணோம்? துரத்த வேண்டுவதற்கு உடனே ஆயத்தமாயிருந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இருந்து போற வரைக்கும், திரும்ப பார்க்கிற வரைக்கும் சொல்ல போனோம், முடிக்க கூடாது, துரத்த வேண்டும். கவனிங்க, யாக்கோபு 4வது அதிகாரம், யாக்கோபு 4:7 வசனம் பாருங்களேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, அவருடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தையின்படியே பிசாசு உங்களை விட்டு ஓடிடுவான். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதித்து, நீ கீழாயிராமல் மேலாய் இருப்பாய், நீ வாளாயிராமல் தலையாய் இருப்பாய். கர்த்தர் உன்னதங்களில் ஏறி வரக்கூடிய பலனால அவங்களை என்ன பண்ணுவாரு? நிறைப்பார். எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். எவனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அவரால் முடியும். இது விசுவாசிக்கணும் பாருங்க. இதை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் போட்டிருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு பயந்து ஓடி போவான். பயத்துக்கே பயம் காட்டுறவங்க யாரும் தெரியுமா? இயேசுவை நம்பி விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் பிசாசுக்கே பயம் காட்டும். அவன் சொல்றான், அன்னைக்கு பூதமாரி வருவானாக்கா, அப்படி வருவானா, இப்படி வருவானா, அவன் பயம் கொடுத்துறான். பாஸ்டர், படுக்க முடியல, படுத்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. கர்த்தர் சொல்றாரு, பயத்துக்கே பயம் காட்டுறவன் யாருன்னா வார்த்தையை நம்புகிறவன், இயேசுவை பிடிக்கிறவன் பாருங்க, பிசாசுக்கே பயம் காட்ட முடியும்னா என்ன மாதிரி ஒரு சாக்கியத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருக்க. இதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் பாருங்க. பயந்து ஓடி போவான் என்று வேதம் போதிக்கிறது. இன்னொரு இருக்குங்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 7, 8, 9. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, உங்க சகோதரர்களுக்கும் அப்படிப்பட்ட பாடு இருக்குது. பாக்குறீங்களே, அவங்க சில நேரங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க பாருங்க. எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், கூட இருக்கிற விசுவாசிகள், கவனிங்களேன், கூட இருக்கிற விசுவாசிகள் என்கரேஜ் பண்ணி தேற்ற வேண்டும். உன்னால முடியும், இன்னும் புடி, இன்னும் விசுவாசி, கர்த்தர் சொல்ற காரியங்களை உறுதியா என்ன புடி, விட்டுறாத. கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே நடக்கும். அவர் நம்மளை விசாரிக்கிறாரு. விசாரிப்பற்ற ஜனங்களா இருந்த ஒரு காலங்கள்ல இன்னைக்கு விசாரிப்பற்ற கூட்டமா இல்ல, இன்னைக்கு விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு. அவர் நியாயமுள்ள தேவன், நியாயத்தை செய்வார், நீதியை செய்வார். நம்மளுடைய நாம் விரும்புகிற காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். பாருங்க, கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணணுமா, கூட இருக்கிற விசுவாசிகள் என்கரேஜ், அவர்களுக்கும் அந்த பாடுகள் உண்டே. வேதம் என்ன அழகா போதிக்கிறது பாருங்க. அதுதான் சபை. சபைக்கு வரும்பொழுது உற்சாகப்படுத்தணும். சபைக்கு வரும்போது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தேவையில்லாத தெரிஞ்சுக்க கூடாது, தேவை அறிந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும் வேண்டும். அதுதான் சபை. அதுதான் பழைய ஏற்பாடுகளில் இருந்த சபைகளும் கூட. நீ பாருங்க, ஹாய்னா அங்கே ஒரு ஹாய் பாயை காட்டிட்டு கிளம்பிடுது, அப்படி கிடையாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்கள உற்சாகப்படுத்துறது. ஒருவேளை மனதின் அளவில் ஒரு பாரத்தோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை இழந்து ஒரு மாதிரி உருகிய நிலைமையில் இருக்கும்போது பாருங்க, உற்சாகத்தின் ஆவியை நம்ம பேசும்போது கொடுக்க வேண்டும். அதுதான் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுதான். அதனாலதான் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு இல்லாத சபையே கிடையாது என்று வேதம் கூறுகிறது. அன்பு நம்மளுக்குள்ள இருக்கணும். எவரை குறித்தும் கரிசனையோடு எப்படி தூக்கலாம், இவங்களை எப்படி மேன்மைப்படுத்தலாம், இவங்களை எப்படி உயர்த்தலாம், இந்த எண்ணங்கள் யாருக்குள்ள இருக்கு, அவங்க பாருங்க கர்த்தரின் அன்பை பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு நிச்சயமா நன்மை நடக்கும், அவங்க நிச்சயமா உயர்வாங்க. பாருங்க, இந்த எண்ணங்கள் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி பாருங்க, உறுதியா என்ன பண்ண வேண்டும், இப்படி எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் பாருங்க. அதனாலதான் ஸ்மித் விக்கிள்ஸ் எடுத்து ஒரு ஸ்டோரியை சொன்னார் பாருங்க, நல்ல ஒரு அம்மா பாருங்க, வளர்த்த நாய், அது பேருக்கு பாருங்க டைனிஸ். ஒரு அம்மா அந்த அவர் உள்ள வரும்போது அந்த நாய் உள்ள வந்துச்சான் பாருங்க. இவர் உட்கார்ந்து இருந்தாராம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், டைனிஸ் கோ அப்படின்னுச்சான். அது பாருங்க, திரும்ப அந்த அம்மா பாருங்க காலையே சுத்திக்கிட்டு கட திரும்ப வந்துச்சான், டைனிஸ் கோ அப்படின்னுச்சான். திரும்ப பாருங்க ஸ்மித்துக்கள் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு திரும்ப வாழாட்டிக்கிட்டே இருந்துச்சு, ஓ அப்படின்னு பாருங்க. இவரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, என்னடா போச்சோன்னா போக மாட்டேங்குது, என்ன நாயை வளர்த்து வச்சிருக்கு இந்த அம்மா அப்படின்னு. ஆனால் பாருங்க, திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சா பாருங்க, பிறகு கோ கோ டேனிஸ் கோ வார்த்தை விட்டுச்சா பாருங்க. சொன்ன உடனே நாய் தலை தெறிக்க ஓடி போய் கிச்சன் ஓடி உட்கார்ந்து அது இடத்துக்கு கொண்டு போய் உட்கார்ந்து. ஸ்மித் விக்கிள்ஸ் பார்த்துட்டு சொல்றாரு, அன்னைக்கு தேவன் என்கிட்ட ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். பிசாசு போ சுச்சுன்னா என்ன காலை சுத்திக்கிட்டே இருக்கான், தயவுசெய்து என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னா அவன் ஓட மாட்டான், பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிடுவான் பாருங்க. எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்கிறது, வசனத்தை கொண்டு எதிர்க்க வேண்டும். போனா அவன் போவான் நிச்சயம். நம்முடைய விசுவாசத்தை இங்க வேதம் போதிக்கிறது, விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். அதுபோல உறுதியாய் நின்று எதிர்த்தால், விசுவாசத்தில் நின்று எதிர்த்தால் பிசாசு ஓடுவான் என்று ஸ்மித் விக்கிள்ஸ் சொல்றாரு. அப்ப போய் என்றால் அவன் என்ன பண்ணணும், போயே ஆக வேண்டும். அப்ப விசுவாசத்தில் எதிர்த்தால் உறுதியாக அவன் போய் விடுவான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியம். வசனத்தை கொண்டு விசுவாசத்தில், வசனம் எங்க வருது, விசுவாசம் வார்த்தையினால் வருகிறது. அந்த வார்த்தையிலிருந்து நம்ம எடுக்கணும் பாருங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுகிறாரு, மரியாதை கொடுக்கிறார். இந்த காலையில் நடக்கிற பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் வாரங்கள், போன வாரங்கள் காலையில் ஜெபங்கள்ல பாருங்க, கலந்து கொண்டவர்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தை அவர் பேசுறதுனால தான் வல்லமை இருக்கிறது. இப்ப அந்த வார்த்தையை இப்ப நம்ம எடுத்து பேசும்போது என்ன இருக்கிறது, பவர்ஃபுல்லான வேர்டா வெளியே வருது.
அதனாலதான் பாருங்க, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. யாருடைய வார்த்தைக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. இப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குகிறான் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப விசுவாசத்திலே எதிர்த்தால் என்ன விசுவாசம்? தேவனுடைய வார்த்தை தான். அதை நம்பி நம்ம சொல்லும் போது அதுதான் விசுவாசம். விசுவாசம் பெரிய காரியம் கிடையாது. அவருடைய வார்த்தையை நம்பி என்ன பண்ணணும்? வாயில பேச ஆரம்பிச்சா போகணும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி, வார்த்தையை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? பேச வேண்டும். பேசும்போது விசுவாசத்தில் எதிர்த்தால் உறுதியாக அவன் போய் விடுவான். எத்தனை பேர் சொல்றீங்க போய் விடுவான்? நிச்சயம் போவான். நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். இனி நீங்க இது வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் நடக்கலையே, நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் வார்த்தையை உறுதியை பிடிச்சு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார். அவன் போய்வான், ஓடியே போயிடுவான், பயந்து ஓடுவான். இனி வரைக்கும் போறியா போக மாட்டியா, போறியா போக மாட்டியா அப்படின்னு கிடையாது. எதிர்த்து நெல்லுங்கள், ஓடுவான். விசுவாசம் என்றால் என்ன? எப்படி பேச வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளே விசுவாச வார்த்தை. அதனாலதான் இந்த ஊழியத்தின் பேரு விசுவாச வார்த்தை ஊழியம். வார்த்தையை மட்டும் சரியா நம்ம தெரிந்தெடுத்தோம் என்றால் சரியான வார்த்தைகள் நமக்கு பதிலை கொடுக்கும். வசனத்தை அவனிடம் பேசுங்கள், ஓடி விடுவான். நிச்சயம் ஓடுவான். வேணா பாருங்க, அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எக்ஸாம்பிள். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5, மத்தேயு 5:3-4. மத்தேயு 5:3-4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவனுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப தேவ வார்த்தையை கொண்டே என்னைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எதிர்க்க வேண்டும். இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன வேண்டும்? தேவனே அதை தருகிறவராக இருக்கிறார். ஆவியில் எளிமையை அவர் கொடுக்கிறாரு. துயரப்படுகிறவருக்கு அவரே என்ன பண்றாரு? ஆறுதல் செலுத்துகிறாரு. சாந்த குணத்தை அவரே கொடுக்கிறவராக இருப்பாரு. பாருங்க, வேதம் நிறைய இடங்கள்ல சில காரியங்களை போதிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க 40 நாள் இரவும் பகலும் பாருங்க வனாந்தரத்திலிருந்து வெளியே வராரு. பிசாசு 3 முறை சோதிக்கிறான். 3 முறையும் தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தேவன் நம்மளுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். எப்படி எதிர்த்தாரு? வார்த்தையை கொண்டு பேசினார். அவன் பேசுறான், கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனா பாருங்க, தேவனும் வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தை அதை விட பவர்ஃபுல்லா இருக்கு. அதான் பாருங்க, வார்த்தை கொல்லுன்னு போட்டுருக்குது. தவறான வார்த்தையை கேட்டா நம்ம விசுவாசம் நம்மளே கொண்டு போடும். அந்த விசுவாசம் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சரியான விசுவாசத்தை நம்ம பிடிக்க வேண்டும், சரியான வார்த்தையை பிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை பாருங்க திரும்ப பவர்ஃபுல்லா போய் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவை பாருங்க 3 முறை எதிர்த்தார், ஓடியே போயிட்டான். இயேசுவின் நாமம் போதுமான ஒன்று. பாருங்க, மக்கள் சொல்வது என்ன? எதிர்மறையாக நடப்பது, வியாதி வருவது, தேவனுடைய சித்தம் என்று சொல்வது முற்றிலுமாக தவறான ஒரு காரியம் என்பதை நிர்ணயப்படுத்துகிறது. வேத வசனத்திலிருந்து நீங்க பார்த்தோம், மக்கள் சொல்ற காரியங்கள் எல்லாம் இந்த வேத வசனத்திற்கு ஒத்து போகவில்லை. அப்ப நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. எவ்ரிடே ஸ்பீக் வில் ஆஃப் காட். உம்முடைய சித்தம் நடக்கட்டும், சுகம் உம்முடையது, சரியாக நடக்கட்டும். பாருங்க, இப்படி சொல்லணும். காலைல எந்திரிச்சோடனே நம்ம பாருங்க, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நடக்கட்டும், உம்முடைய சித்தம் பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் அது நன்றாகவே நடக்க ஆண்டவரே. தேவையில்லாத மனிதர்களை, தேவையான பிசாசின் காரியங்களிலிருந்து விலக்கி என்னை தேவையுள்ள மனிதரோடு நீ கர்த்தாவே என்னை ஒப்புரவாக்குறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் எண்ணங்களை மறுரூபப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். என் எண்ணங்களை பாதிக்க வருகிற, பேச வருகிற மனிதர்களிடமிருந்து, பிசாசிலிடமிருந்து என்னை விலக்கி பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த சுகத்தை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இன்னும் நான் தெய்வீக சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். காலையில் சொல்லணும், நான் அனுபவிக்கிறேன். உம்முடைய சுகத்தினால் நான் நிரம்புகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். எண்ணத்தில் என்ற பிரசங்கர் காலையில் சொல்லுவாராம், உம்முடைய சுகத்தினால் என்று நான் நிரம்புகிறேன், நிரம்புகிறேன், நிரம்புகிறேன்.
அவருக்கு வயசு பாருங்க கிட்டத்தட்ட எத்தனையோ ஏஜ் ஆயிடுச்சு. இந்த ஏஜ் ஆனவங்களுக்குலாம் என்ன ஒரு நிறைய நேரங்களில் கால் வலி தான் பெரிய பிரச்சனையே. அவர் சொல்லுவார், எனக்கும் அடிக்கடி வர ஆரம்பிக்குது, ஆனால் நான் காலையிலேருந்து சொன்னே சொல்லுவேன், நான் சுகத்தினால் நிரப்பப்படுகிறேன், உம்முடைய தெய்வீக சுகத்தினால் நிரப்பப்படுகிறேன். நான் இந்த நாள்கள் முழுக்க உடைய ஊழியத்துக்காக நான் ஓட போகிறேன், அதனால நான் தெய்வீக பலன் என்னுடைய கால்களில் நிரம்புகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவாரா, 2 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிறது சில நேரங்களில் பெருசு, 2 மணி நேரம் நிற்கிறது. ஆனால் அன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 12 மணி நேரம் 2 கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறாராம். எனக்கு பாஸ்டர். அப்போ நான் சொல்லுகிறேன், அவருக்கு அது பலிக்குமானால் அது ஏன் நமக்கு பலிக்காது? அதே வார்த்தை, அதே தேவன், அதே தான் பாருங்க, நமக்கு ஏன் நடக்காது? நிச்சயமாகவே நடக்கும். தேவ வார்த்தைகளை பிடிக்க வேண்டும். வாக்கு தத்தங்கள் பாருங்க நான் பிடிக்க வேண்டும். சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, அதை சில சொல்றேன். நீதிமொழிகள் 4:10 வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், என்னுடைய ஆயுளை வருஷங்கள் அதிகமாக இருக்கும். வார்த்தை நிமித்தமாக நாம் சொல்ல வேண்டும். நீதிமொழிகள் 4:10 யாத்ராகமம் 20:23-26 இந்த பூமியிலே ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். வேண்டாம் பாருங்க, திருப்புங்க நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4:10 பாருங்க. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இதை எடுத்து எப்படி ஜெபம் பண்ணலாம்? வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், என்னுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கூட சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், அதனால் என் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக இருக்கும். ஆமென். பாருங்க, இதெல்லாம் சொல்லணும், இப்படி சொல்ல வேண்டும். வார்த்தைகள் எடுத்து திருப்புங்க. அடுத்தது யாத்ராகமம் 23வது அதிகாரம், யாத்ராகமம் 23:26. யாத்ராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்ப இந்த பூமியிலே பாருங்க கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டிப்பாக பிள்ளையை பெறுவாய், நிச்சயமாக அதனுடைய கையிலே இருக்கும். தினந்தோறும் பார்க்கணும் பாருங்க, இந்த பூமியிலே ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் வீட்டிலே கற்பம் விழுகிறதும் மலடும் என் தேசத்திலே இருந்து இருக்காது. தேவனை நம்பி இருக்கிற என் குடும்பம் அது ஆயுசு நாட்களோடு பூரணமாய் வாழ்ந்திருப்போம். ஆமென் சொல்ல வேண்டும். அப்ப சாதாரண மனிதர்கள் பேசுவது போல பேசக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வந்தா பாருங்க அதே வார்த்தையை குறிச்சு நல்லா இங்க இருக்கும்போது ஷபலா ரபா கரிந்திரியா லவர பரவியா குதரபா நல்லா அந்நிய பாஷை இருக்கும். இங்கிட்ட வந்தானே இதை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனே, என்ன வாழ்க்கை இது, கர்த்தரை நம்ம நடத்துறாரு போல நடந்துட்டோம். கர்த்தர் சில இடத்துல வியாதி கொடுக்குறாரு, இந்த வியாதி போனா நல்லா இருக்குமே, இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பிடிச்சா பிடிச்ச குடியில நிற்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிடிச்சா பிடிச்ச குடியில புளிய கொம்பை பிடிச்ச மாதிரி நின்றணும். அது எதுக்காண்டி சொல்றாங்கன்னு பாருங்க, இது ஒரு நல்ல பழமொழி பாருங்க. ஒருத்தன் பாருங்க அன்னைக்கு அந்த புளியங்காயை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை என்ன பண்ணான்னா, இதுக்குரிய அர்த்தத்தை இப்போதான் எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு இதில் பார்த்தேன். பாருங்க, அந்த புளியங்காய் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. ஆனால் புளியங்காய் பாருங்க சில இடத்துல கீழே இருக்க, மேலே உயரத்தில் தான் இருக்கும். இவன் என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு தடவையும் போயிட்டு என்னைக்காவது விடுவோம், நம்ம என்னைக்காவது இந்த புளியங்காய் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு பாருங்க. இவன் ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருந்தானா, அது விழுகிற மாதிரியும் தெரியல, இவன் சாப்பிட்ட பாடு இல்லை. ஒரு நாள் அப்படி ஒரு உள்ளத்திலிருந்து ஒரு இது இருந்துச்சான், எப்படியாவது அந்த உயரத்தில் உள்ள பெரிய புளியங்காயை எடுத்தாவது நான் தீர்வேன். ஏறிட்டானா பாருங்க, ஏறி அங்கே இருக்கிறத பாருங்க, இருக்கிறதுலேயே பெருசு அது பாருங்க. அந்த உயரத்தில் இருக்கிற புளியங்காய் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இவன் பாருங்க உயரத்தில் போய் அதை பிடுங்கி, கொஞ்சம் கஷ்டம்தான், இறங்கி வந்து
பாருங்க, சின்ன இந்த மற்ற பசங்களாம் பாருங்க, கொஞ்சம் தூரம் அந்த இருக்கிற குப்பையிலே போய் ஏறி பிடிச்சி வந்து சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா பாருங்க. உயரத்தில் உள்ளது இருக்குது பாருங்க, இவன் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சான். எல்லாரும் பாருங்க, அப்படி என்னடா இப்படி இருக்குன்னு கீழே போட்டாங்க. ஆனால் இவன் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்னடா இவன் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னடா இருக்கு நீ பறிச்சதில்லை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிறத பாருங்க இவன் டேஸ்ட் பண்ணாயா பாருங்க பக்கத்தில் இருக்கிறது. என்னடா உனக்கு மட்டும் இப்போ அருமையாக இருக்குது அப்படின்னா அவன் சொன்னா பாருங்க, இருக்கிறதுலையே நீங்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறது இல்லைங்க, இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக மேலே போய் என்ன பண்ணேன் பிடிச்சேன். அப்போ தான் சொன்னாங்க, நான் பிடிச்சா புளியகொம்பை கரெக்டாக பிடிச்சேன். அப்படிதான் அந்த வார்த்தையை பாருங்கள். நம்ம இன்றைக்கி சொல்லணும், மற்றவங்க பார்த்து பிடிச்சான் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சான். உலகத்தான் வார்த்தையை பிடிக்காம கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சான். அதனால் இவனுக்கு நன்மை நடந்தது. ஆமென். அப்போ நம்ம இன்னைக்கு மற்றவர்கள் சொல்லும்படி நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பூமியிலே என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவீர். ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த நாட்கள்ல நான் நன்மையை காணாம நான் போக மாட்டாங்க. நீ சொல்ல எல்லா நன்மைகளும் என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு தான் இந்த உலகத்தை போகணும். இதை நம்ம விசுவாசிக்கணும். சங்கீதம் 103, சங்கீதம் 103, சங்கீதம் 103வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அப்ப இந்த வார்த்தையை 60-70 வயசு உள்ளவர்களுக்கு இதை சொல்லலாம். 60 வயசு இருக்கிறவங்க 70 வயசு இருக்கிறவங்க பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு காலக்கோடு உலகத்துல 80 வயசு ஆச்சுன்னா டிக்கெட்டை வாங்க போறீங்க, கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 60-70 வயசு உலகத்தான் சொல்கிறேன். 80 வயசு வந்தாலும் நீங்கள் இந்த வசனம் சொல்லுங்கள். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. இந்த வசனத்தை பிடிக்கணும் பாருங்க. வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த கழுகு பாருங்க, ரொம்ப அந்த கழுகுனுடைய அழகு பாருங்க என்ன பண்ணுமா, நல்லா இருக்குமா. அது வயசாக அந்த அழகு பாருங்க, வாயில் உள்ள அழகு பாருங்க கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டே வருமா. அதனால் என்ன பண்ண முடியாது, அதை சாப்பிட முடியாதா. திரும்ப அது என்ன பண்ணுமா, அந்த கழுகு அந்த வாயில் உள்ள அந்த அழகு பாருங்க ஒரு பாறையில் போய் கொத்தி 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 ரத்தம் வந்து அதை உடஞ்சி விழுந்துருமா. அடுத்த கொஞ்ச நாளில் பாருங்க திரும்ப அந்த காயோட அந்த வாயினுடைய அந்த அழகு பாருங்க நீட்டாக வந்துருமா. கொத்துற அந்த அழகு திரும்ப பாருங்க அதனுடைய பலன். ஏன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த அழகு இல்லாமல் அதனால் சாப்பிட முடியாது. புண்ணாக இருக்கு வாயில். கொஞ்ச நாள் ஒரு ஓரத்தில் ஒரு கழுகு உச்சத்தில் போய் என்ன பண்ணுமா, பாறையில் உட்காந்துருமா. கொஞ்ச நாள் அங்கேயே கிடக்குமா பாருங்க. அழகு வந்தோடனே திரும்ப அதனுடைய சட்டை அடித்து பறக்குமா பாருங்க. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 70-80 வயசு வந்தோடனே பாருங்க உடம்பு இதாகுது அதாகுதுன்னு சொல்லும்போது வார்த்தைகளை சொல்ல சொல்ல கொஞ்ச நாள் திரும்ப அந்த கழுகை போல புதிய பலனால் நம்ம நிரப்பப்படுவோம் பாருங்க. கழுகு கொப்பான திரும்ப பலன் பாருங்க. அந்த பலன் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போ பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றது 100க்கு 100 சரியாக இருக்கும். சங்கீதம் 128:6 சொல்கிறது, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர்களை தப்புவிக்கிறார். எங்க அழிவுக்கு தப்புவிக்கிறார், குணமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், எல்லா அழிவான செயல்களுக்கும் நம்மை பாதுகாக்கிறார். இந்த நீடித்த நாட்களுக்கு விரோதமா என்னென்ன வருது, இந்த காரியம் தான் வருது பாருங்க. நம்மளை எல்லாம் குணமாக்குகிறார், தப்புவிக்கிறார், விடுதலையாக்குறார், பாதுகாக்கிற தேவன். என்ன 23:23 நிச்சயமாக மந்திரவாதம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல. பாருங்க, இந்த வசனம் முழு இஸ்ரவேலை பற்றி பேசுகிற வசனம். 23-22 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பலன் உண்டு. இன்னைக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. மறுபடியும் சொல்லுவோம், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் இதை சொல்லணும் பாருங்க, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. இப்ப நாம் அவருக்குள் மறைந்திருக்கிறோம். இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறதுனால எந்த தீங்கும் நம்மளை அணுகாது, எந்த பொல்லாப்பும் நம்மளை நேரிடாது, எந்த வியாதியும் நம்மளை தொட முடியாது.
தொட்ட மாத்திரத்துல என்ன வரும்? பட்டு போயிரும் பாருங்க, ஒன்றும் இல்லாம போயிடும். கொலோசையர் 3:3 எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படியே பாருங்க, அவரை தொட்டுதான் நம்மளை தொட வேண்டும். அவரை தொட முடியாது, அதனால் நம்மளையும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. நம்மளையும் தொட முடியாது. ஒரு பொழுதும் எந்த வியாதியும் எந்த இதுவும் நம்மளை என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. 23:24 சொல்கிறது. யார் பேசுகிறார்? தேவனுடைய மக்களை பற்றி மந்திரவாதி சொல்லுகிறான். மந்திரவாதம் பண்ணின மனிதன் சொல்லுகிறான், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை சபிக்க முடியாது, இவர்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கப்படுகிற எந்த இதனாலும் உங்களை அது தொட முடியாது. அந்த மந்திரவாதம் வாய்க்காது. கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஜெயத்தை எடுக்கும் வரை என்ன பண்ணக்கூடாது? நம்ம படுக்கக்கூடாது. சில பேர் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், மேட்டு பார்த்துக்குருவோம். இல்லை, ஜெயத்தை எடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் வர வரைக்கும் விடவே கூடாது பாருங்க. இதையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 91:13 படி பாருங்க. மோசே இதே இப்பொழுது எழுதுகிறான், ஆனா அவன் துதிக்கிறான். ஏன் துதிக்கிறான் தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், சங்கீதம் 91 அவன் எழுதுறப்ப நன்றியோடு துதித்து கொண்டு எழுதுறான். ஏன் தெரியுமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடத்துல பாலாக்கண்ட ராஜா பாருங்க சபிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூட்டி வரான். ஆனா பாருங்க, இவன் சபிக்கிறதுக்கு சபிக்க முடியல. இவங்களை வியாதியினால என்னத்தையோ பண்ணி பார்க்கிறான், ஆனா இவங்களை தொடவே முடியல. ஏனென்றால் இவரை பாதுகாக்கிறவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அன்னைக்கு அதான் பாருங்க, சங்கீதம் 91 எழுதுறப்பதான் அவனுக்கு தெரியுது, நம்மளை தேவன் பாதுகாத்திருக்கிறார். சங்கீதம் 91 மோசே எழுதுனது, தாவீது எழுதுனது. 91 அவர் எழுதுனது பாருங்க. அவர் அன்னைக்கு எப்படியெல்லாம் அவருக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார் என்பதை எழுதியிருக்கிறார். அப்ப கற்பனையில எழுதல, ஏதோ ஒரு காரியத்தை எழுதல, நடந்ததை எழுதியிருக்கிறார். இரவிலே வெயிலாயிரம் பகலிலே நம்ம என்ன பண்ணாது? பாதிக்காது. என்ன மாதிரி சங்கீதம் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குகிறான். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இது அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நன்றியோடு எழுதுகிறான். இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு விசுவாசத்துல நன்றியோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்ப கற்பனையில் எழுதவில்லை. ஏன் அவருக்கு நடந்தது என்றால் நமக்கு ஏன் இன்னைக்கு நடக்க? அவனுக்கு பாருங்க நடந்துச்சுன்னா, அவனை காட்டில் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம். நமக்கு ஏன் நடக்காது? அவருக்கே நடந்தது என்றால் நமக்கு ஏன் நடக்காது? நிச்சயம் நடக்கும். அவன் தானியேல் சிங்கக்கவியில் இருந்தான், அவனை சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தல. தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறது. இன்னைக்கு அவனை காட்டிலும் கோடி மடங்கு விலையேற பெற்ற தேவனுடைய ரத்தத்தினால கழுவி மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் நாம. நம்மளை இன்னைக்கு எந்த சிங்க கவி என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. மனிதர்கள் சிங்கம் போல கட்சிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பாருங்க வாய அமைக்கி மூடுகிறார். பிசாசு வாயை கட்சிக்கிற சிங்கம் போல வரும்போது கர்த்தர் வாயை அடைச்சு நம்மளை ஜெயத்தினால ஈடுகட்டுகிறார். ஆமென். வனாந்திரத்தில் பாம்புகள் கூட அவங்கள கடிக்கல, விசுவாசத்துல நிமிர்ந்து பார்க்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க? நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்னைக்கு நோக்கி பார்க்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமாய் பிழைப்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நாம் பிழைப்போம்? நீடித்த நாட்களாய் நாம் வாழ்வோம். யாருக்கு வருதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி நன்மையும் கிருபையும் உன்னை தொடர செய்வேன், கலில் கோப்பான பலனால் உன்னை நிரப்புவேன். அப்ப இதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், சொல்ல வேண்டும். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஆமென்.